IBC தமிழ் செய்திகள். பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மைத்துனரான ஜாலிய விக்ரமசூரியவுக்கு 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் ஜாலிய விக்ரமசூரிய மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கொலம்பியா நீதிமன்றில் நடைபெறவுள்ளது. இதன்போது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்தவின் மைத்துனரான ஜாலிய விக்ரமசூரிய நியமிக்கப்பட்டிருந்தார். அமெரிக்க குடியுரிமையும் கொண்டுள்ள இவர் அங்கு பதவியில் இருந்த காலத்தில் பணச்செலவை, நிதி மோசடி மற்றும் குடிவரவு சட்டங்களை மீறியமை குறித்து அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பணச்செலவை சட்டத்தின் கீழ் 2 குற்றச்சாட்டுகளும், நிதி மோசடி தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளும், மேலும் ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI அதிகாரிகளின் நீண்ட புலனாய்வுக்கு பின்னர் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 26ஆம் நாள் மஹிந்த பிரதமராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் இந்த வழக்கு விரைவுபடுத்தப்பட்டது. ஆட்சி கவிழ்ப்பை அடுத்து அவருக்கு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் புதிய ராஜதந்திர பதவிகளை கொடுத்தால் இந்த வழக்கில் சிக்கல் ஏற்படும் என்று கருதப்பட்டதால் விரைவாக வழக்கை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் ஆட்சி கவிழ்ப்பு தோல்வியில் முடிவடைந்த நிலையில் ஜாலிய விக்ரமசூரியவுக்கு எதிரான வழக்கு எந்த சிக்கலுமின்றி அமெரிக்க அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவர் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க நீதிமன்றத்தில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.